ஓகே, டெக்னாலஜியை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அதனால ஒரு தொழிலை உருவாக்கிட்டீங்க, அதெல்லாம் சந்தோஷம். ஒரு பைக் வாங்குறீங்க, ஏன் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல? அந்த ஆபத்து உங்களுக்கானது மட்டும் இல்லை, ரோட்டில் நடந்து போகிற எங்களுக்கும் ஆனது இல்லை. இந்த இர்ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்? ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இதை செய்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, இதுக்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது? இப்போ வந்து டெத் வீட்டில் வந்துட்டு குக் பண்ணக்கூடாதுன்னு அந்த காலத்தில் இருந்தாங்க. ஏன்னா எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, பிரதர்ஸு பங்காளி எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது. அவங்க எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் இருப்பாங்க. நான் சேலமில் இருக்கேன், அவங்க ஈரோட்டில் எங்கேயோ இருப்பாங்க. அங்கே டெத் ஆயிருக்கும், ஏன் வீட்டில் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சமைக்கக்கூடாதுன்னு கேட்டால் அதுக்கு ரீசன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இல்லாஜிக்கல் அட்வைசஸ் இருக்குது. அந்த காலத்தில் எல்லாம் ஒன்றா ஒரே வீட்டில் இருந்தாங்க. ஸோ அந்த ஜெர்ம்ஸ், அந்த பாடியிலேருந்து ஜெர்ம்ஸ் வரக்கூடாதுன்னு குக் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அவர் எங்கேயோ இருக்கிறாரு, எங்கேயோ இறந்து போயிருக்காரு, நம்ம ரிலேட்டிவ் தான், நம்ம இங்கே ஏன் குக் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். யாரும் சொல்றது இல்லை சார். நான் வந்து லவ்னு வரும்போது நான் எங்கள் வீட்டில் போயிட்டு பெர்மிஷன் கேட்குறேன். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அவன் என்ன கேஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. எதுக்கு கேட்குறாங்க? எதுக்கு தேவையில்லாமல் அவங்களோட கேஸ்ட் என்னன்னு கேட்குறீங்க? எனக்கு அது ஒரு விஷயம் சார். இந்த அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு மாதவிடாய் அப்படின்னு வந்தால் 3 நாள் 5 நாள் வெளியே தனியாக தான் தனியாக சாப்பாடு, தனியாக துணி எல்லாமே கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய வில்லேஜில் பெண்களுக்கு இதே மாதிரி இருக்குது. இந்த அட்வைஸை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நாங்களாம் அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் வந்தது கிடையாது, தனியாக இருந்தோம், தனியாக தட்டு கொடுத்தாங்க, தனியாக சொம்பு சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. நீங்கள் இன்றைக்கி காலம் மாறிட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிஞ்சியாக அவங்க அந்த அட்வைஸ் பண்ணுறாங்க சார். அன்னைக்கு ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படிங்கிறதுனால தனியாக வச்சுருந்தாங்க, ஓகே. ஆனால் அதை இன்னுமே நிறைய வில்லேஜில் நிறைய பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிறதே இல்லை. இதனால நிறைய பிள்ளைங்களுக்கு அது ஒரு பாதிப்பாக தான் சார் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லா பொண்ணுங்க வீட்லேயும் பண்ணுறது என்னென்னா, ஆம்பளை பசங்க இருந்தால் அந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது, ஆம்பளை பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு வச்சுருக்க, அந்த ஆம்பளை பசங்கக்கிட்ட எதுக்கு பேசுகிற. நான் ப்ரௌடாக சொல்லுவேன் சார், நான் கேர்ள் இன் அ பாய்ஸ் கேங்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு அவ்வளோ சேஃபாக ஃபீல் ஆகும், அவ்வளோ ப்ரொடெக்டடாக ஃபீல் ஆகும். எனக்கு அதில் எனக்கு பொண்ணுங்களோட இருக்கிறதோட அவங்களோட இருக்கிறது அவ்வளோ சேஃபாக ப்ரொடெக்டிவாக அண்ட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் சார். பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருந்து பசங்களுக்கு ஃபோன் பண்ணால் கூட எதுக்கு அவன்கிட்ட பேசுகிறேன், நீ எதுக்கு அவங்க கூட வெளில போகிற, எதுக்கு இது பண்ணுற, ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு உன்னை மாட்டி விட்டுறேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட அவங்ககிட்ட சரியாக பேச முடியாமல் போயிடுது. உடனே நான் இவங்களுக்கே இப்போ உங்களுக்கு மண்டைய கலவுனான்னு சொல்கிறதே புரிய மாட்டேங்குது. இப்போ நான் மச்சாங்கிட்ட யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுனா, மட்லச்சா எட்டில் நான் பட்லன்றா, இட்ல எங்கள் எட்டில் இருக்கியாடா, வட்டலறா, நட்டில் எங்கள் வட்டில் இருந்துறேன்டா அப்படின்ட்டு நாங்களாம் ஒரு நாலேஜ் ஒரு ஸ்லாங் கிரியேட் பண்ணி நாங்கள் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கோம் சார். இப்போ நான் எட்டில் இருந்து பெட்டில் சரேன், இட்ல இருந்து உட்லங்களுக்கே புட்லறியாது இட்ல. இப்போ நான் உங்களுக்கு பேசுன ஏதாச்சும் ஒன்று புரிஞ்சுச்சு சார்? இல்லை, நாங்கள் நடிக்கும் போதே ஜிப்ரிஷன் சொல்லுவாங்க, நீ ஏதோ ஒரு வார்த்தையில் டாவோ எதையோ எடுத்துக்கணும் சார். லாவும் இட்டும் நாங்கள் இடையில போட்டு பேசுறதுனால இவன் என்ன சொன்னாத, மச்சான் எங்கடா இருக்க, இங்கே வாடா, சாப்பிட்டியாடா, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் பேசணும் சார். பட்லக்காங்கிறாங்க, ஒன்றுமே புரியல. வாடா வெளியவே போகலாம், இங்கே இருந்தால் நசையாக இருக்குடா, ஏதாச்சும் வாடா வெளில போகலாம், அதை மட்டும் சொல்லுங்கள். மட்டர்லாம் மச்சான் வெட்டிலேயே பொட்டலரலாம் சார். வீட்டில் உங்களுக்கு புரியாது சார், ஏன்னு வச்சுக்கோங்களேன். இது வீட்லேயே அவங்களுக்கு புரியக்கூடாதுன்னு தான் நாங்கள் பசங்க கிட்ட பேசும்போது மட்டும் இந்த மாதிரி பாஷையில் பேச. எவ்வளோ நாள் பண்ணி ட்ரைனிங் பண்ணிருக்கீங்க? நாங்கள் இது பசங்க கூட பேச பழக்கமாயிரும். இப்போ நான் உங்களுக்கு யாருக்குமே அவ்வளோக்கா புரியாது, ஆனால் அங்கே உட்காந்துருக்கேன் என் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு புரியும். ஏன்னா பசங்களுக்கு மட்டும்தான் புரியும் இது. இப்போ போலீஸ் கூட நின்றுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ நம்ம தமிழில் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க. டே மட்டலச்சா அட்லாங்க பாடுறா, பொட்டலை இட்ல இருக்காங்க, அட்லாங்கலாம் பொட்டலா பட்லைன்னு பொட்டலிட்டு விட்டுருவாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்க நீ போலீஸ் நிற்கிறாங்கடா, அங்கெல்லாம் போவாரா, ஃபைன் போட்டு விட்டுருவாங்கடா அப்படின்னு நாங்கள் பாஷையிலே பேசிப்போம். ஏன்னா போலீஸ்க்கு கூட புரியாது. போலீஸ் ஏதாவது வந்தாங்கன்னா நாங்கள் இதை பயன்படுத்திக்குவோம். அப்போ நாம தவறு செய்கிறோம் அப்படின்றது தெரியுது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் தவறு செய்கிறாங்கன்னு தெரியுது. அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம்? அந்த மொழி என்பது மற்றவங்களுக்கு பழக்க வழக்கங்களில் வளர்ச்சியை தரணும், ஒழுக்கத்தில் வளர்ச்சியை தரணும், அறத்தில் வளர்ச்சி தரணும். இது ஒழுக்கமின்மைக்கான வளர்ச்சி அப்படின்னா இது ரொம்ப தவறானது. நீங்கள் மொழியை சிதைக்கிறீங்கிறத தாண்டி இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு லாங்குவேஜை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க.